ஆரம்பத்துல பிரகாசமா பார்த்த நீதா அம்பானிய கடைசியில கண்ணுல பயத்தை வர வச்சுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவின் இன்னொரு ஜாக்காலிசா உருமாறி இருக்கிற நதின் டி கிளார்க். மும்பை இந்தியன்ஸ் அணி 154க்கு 6 விக்கெட்டை இழந்து ஆர்சிபி அணிக்கு 155 டார்கெட்டை கொடுத்தாங்க. அந்த 6 விக்கெட்ல 4 விக்கெட்டை நதின் டி கிளார்க்கே எடுத்திருந்தாங்க. அதுவும் கடைசி நேரத்துல ஏதோ ஆடுவோம்னு வந்த பவுலரை எடுக்கல. சுருக்கமா சொல்லணும்னா யாரோ 4 பேரை விக்கெட் எடுத்து டான் ஆனவ இல்லடா, நான் எடுத்த 4 பேருமே டானுங்கதான்ற மாதிரி நாட் சீவர், ஹர்மன்பிரீத் கவுர், ஜோடி சேர்ந்து ஆர்சிபியை கதறவிட்ட சஜனா, நிக்கோலா கேரின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேரையுமே விக்கெட் எடுத்து பொறுக்கி ஓரமா போட்டாங்க. 155 அடிக்கணும்னு ஆடின ஆர்சிபியோட மந்தனா கிரேஸ் ஹாரிஸ் தரமான தொடக்கத்தை கொடுத்து 3 ஓவருக்கு 40 அடிச்சாலும் 4வது ஓவர்ல இருந்து 8வது ஓவர் வரைக்கும் ஓவருக்கு பவுண்டரி அடிக்கிற மாதிரி ஓவருக்கு விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. 8 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி நம்பிக்கை இழக்கிற மாதிரி பினிஷரா நினைச்ச ரிச்சா கோஷ் வரைக்கும் விக்கெட் போகி 65க்கு 5 விக்கெட்டை இழந்து ஆர்சிபி ரசிகர்களின் நம்பிக்கையும் உடைச்சாங்க. அதே 8வது ஓவர்ல அருந்ததியோட ஜோடி சேர்ந்த நதின் டி கிளார்க் 16வது ஓவர் வரைக்கும் விக்கெட் ஏதும் இழக்காம 51 பாலுக்கு 52 அடிச்சு இழந்த நம்பிக்கையை மீட்டாங்க. ஆனாலும் 17வது ஓவர்ல நிக்கோலா கேரி அருந்ததியோட விக்கெட் எடுத்து அடுத்து வந்த ஷேங்கா பட்டேலோட விக்கெட் எடுத்து ஒரே ஓவர்ல இழந்த நம்பிக்கையை மும்பை பக்கம் திருப்பினாங்க. 18 பாலுக்கு 34 அடிக்கணும். அந்த நேரத்துல களத்துல இருக்கிறது நதின் டி கிளார்க்கும் இன்னொரு பக்கம் பிரேமா ராவத்தும். அமன்ஜோத் வீசின 18வது ஓவர்ல நதின் டி கிளார்க் ஆட முடியாம சொதப்பி சிங்கிள் எடுத்தாலும் முன்னாடி வந்ததுக்கு முன்னேற்றத்தை காட்ட வேணாமான்னு பிரேமா ராவத் கடைசி பால்ல 4 அடிச்சாங்க. வேர்ல்ட் பெஸ்ட் பவுலர் இஸ்மாயில் வீசின 19வது ஓவர்ல 5 பால்ல 7 ரன் அடிச்சு கமாலனி பண்ண தப்பால ரன் அவுட் மிஸ் ஆகி வெளியே போக வேண்டிய நதின் டி கிளார்க் சான்ஸ் கிடைக்காமலே அப்படி விளையாடுனாங்க. கிடைச்சா விடுவாங்களா? 7 பாலுக்கு 22 அடிக்கணும்னு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாங்க. அதே ஓவர்ல கடைசி பால்ல கிளவரா 4 அடிச்சு ஆர்சிபி பக்கம் பார்வையை திருப்பினாங்க பிரேமா ராவத். 6 பாலுக்கு 18 அடிக்கணும். நாட் சீவர் கையில பால். ஃபர்ஸ்ட் 2 பால் டாட், மீன் டாட் இல்ல, சிங்கிள் கூட ஓடல. 4 பாலுக்கு 18 அடிக்கணும். கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கூட குறையல. ஆர்சிபி ரசிகர்களுக்கு உட்கார மனம் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபைனல் மேட்ச் மாதிரி மிடான்ல 6 அடிச்சு அடுத்த 2 பால்ல ஒதுங்கி வந்து லெக் சைடுல 4-6 அடிச்சு 1 பாலுக்கு 2 அடிக்கணும்ன்ற சிச்சுவேஷன்ல அவங்க ஆடின விதம் இருக்கு. நசுக்கு வாங்கன்னு தெரிஞ்ச நடுங்கி போயிருந்தா கொசு கூட மனுஷன் கிட்ட ரத்தம் குடிக்க வந்திருக்காது. மிதிச்சே சாகடிச்சிடுவாங்கன்னு பயந்து மிரண்டு போயிருந்தா எறும்பு கூட சர்க்கரையை தேடி வந்திருக்காது. தம்மா துண்டு உயிருங்களே தன்னுடைய தேவைக்காக இவ்வளோ போராடும் போது நமக்கு என்ன கேடுன்னு பவுலரோட தலைக்கு மேல 4 அடிச்சு நதின் டி கிளார்க்கோட கிளட்ச்னு ஷோ பண்ணாங்க.